மார்பகங்களில் மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்கக்கூடிய சிம்டம்ஸ்னா பிரெஸ்ட் பெயின்னு சொல்லுவோம். என்னோட ப்ராக்டிஸில் மோஸ்ட் காமனாக பேஷண்ட்ஸ் ரொம்ப டென்ஷனோட பயத்தோட வரக்கூடிய சிம்டம்னா அது இந்த பிரெஸ்ட் பெயின்னு சொல்லுவோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த பிரெஸ்ட் பெயினை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். பிரெஸ்ட் பெயினை ப்ராடாக நம்ம ரெண்டு வகையாக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு சைக்ளிக்கல் பிரெஸ்ட் பெயின்னு சொல்லுவோம், ரெண்டாவது நான் சைக்ளிக்கல் பிரெஸ்ட் பெயின்னு சொல்லுவோம். இந்த சைக்ளிக்கல் பிரெஸ்ட் பெயின்னு சொன்னால் பீரியட்ஸ் ஏற்படக்கூடிய சைக்கிளோடு சேர்ந்து இந்த பிரெஸ்ட் பெயினுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு பீரியட்ஸ் நெருங்க வலி அதிகமாக ஆரம்பிக்கும் பிரெஸ்ட்டில். அதுவே பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வலி மெதுவாக குறைய ஆரம்பிச்சிடும். இந்த வகையான பெயினை வந்துட்டு நம்ம சைக்ளிக்கல் பிரெஸ்ட் பெயின்னு சொல்லுவோம். அதுவே நான் சைக்ளிக்கல் பிரெஸ்ட் பெயின்னு சொன்னால் அது இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு எந்த விதமான ரிலேஷன் இல்லாமல் எந்த டைமில் வேணால் வரக்கூடிய பெயின்னு சொல்லுவோம். இந்த பிரெஸ்ட் பெயின்கான காசஸ் என்னன்றது இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நார்மலாக இந்த பிரெஸ்ட்ன்றது ஒரு ஹார்மோன் சென்சிட்டிவ் ஆர்கன்னு சொல்லுவோம். அதாவது நம்மள பாடியில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல்ஸ் வேரியேஷன் ஆகும்போது இந்த பிரெஸ்ட்டில் கூட சில வகையான சேஞ்சஸ் ஏற்படும். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் போது இந்த பிரெஸ்ட்டில் வந்துட்டு அதிகமான பிளட் ஃப்ளோ ஏற்பட்டு பிரெஸ்ட் எங்கார்ஜ் ஆக சான்சஸ் இருக்கும். இந்த வகையான நேரத்தில் வந்துட்டு பிரெஸ்ட் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கும். இது தான் நார்மலாக ஏற்படக்கூடிய சைக்ளிக்கல் பிரெஸ்ட் பெயின்கான காரணம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காஸ்னா பிரெஸ்ட்டில் ஏற்படக்கூடிய சில வகையான இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும் போது பிரெஸ்ட்டில் வந்துட்டு சடனாக ஏற்படக்கூடிய பெயினை நம்ம பார்க்க முடியும். இந்த பெயின் வந்துட்டு மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு எந்த விதமான ரிலேஷனோட இருக்காது. இது தவிர்த்து பிரெஸ்ட்டில் சம்டைம்ஸ் நீர் கட்டிங்க, அதாவது சிஸ்ட் ஏற்படும் போது கூட பெயின் ஏற்படலாம். அது தவிர்த்து சில வகையான லம்ப்ஸ், அதாவது ஃபைப்ரோடினோமான்னு சொல்லக்கூடிய சில லம்ப்ஸ் ஏற்படும் போது கூட பிரெஸ்ட்டில் பெயின் ஏற்படலாம். இதெல்லாமே சைக்ளிக்கல் பெயின், நான் சைக்ளிக்கல் பெயினுக்கு கீழே வரக்கூடிய காசஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய காசஸ் என்னன்னா பிரெஸ்ட் அல்லாமல் பிரெஸ்ட்டுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மஸ்கிலோஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல ஏற்படக்கூடிய சில சேஞ்சஸ்னால வரக்கூடிய பெயின்னு சொல்லுவோம். அதாவது பிரெஸ்ட்டுக்கு அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய மசிலில் எதனா ஸ்ப்ரெயின் ஏற்பட்டாலோ அல்லது அந்த இடத்துல இருக்க போன்ஸில் எதனா இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டாலோ பிரெஸ்ட் பெயின் மாதிரி ப்ரெசென்ட் ஆகலாம். இது தவிர்த்து சில வகையான ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எடுக்கிறது மூலமாகவோ அல்லது டிப்ரெஷனுக்கு எடுக்கக்கூடிய மெடிசின்ஸ்னால கூட சம்டைம்ஸ் பிரெஸ்ட் பெயின் ஏற்படலாம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்போது நீங்கள் உடனே டாக்டர் கிட்ட காமிச்சிக்கிறது நல்லது. டாக்டர் உங்களை கிளினிக்கலாக செக் பண்ணிவிட்டு அந்த பிரெஸ்ட் பெயின்கான காரணம் என்னன்றது கண்டறிவார். சம்டைம்ஸ் தேவைப்பட்ட அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அல்லது மேமோகிராஃபி கூட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த பிரெஸ்ட் பெயின்கான ட்ரீட்மெண்ட் என்னன்றதை பார்க்கலாம். மோஸ்ட் காமனாக இந்த பிரெஸ்ட் பெயினுக்கு வரக்கூடிய ரீசன் என்னன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸில் பிரெஸ்ட்டில் வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு கிளினிக்கல் செக்கப்பில் தெரிஞ்சிச்சுன்னா டாக்டர்ஸ் உங்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லைன்னு ரீஅஷ்யூர் பண்ணுவாங்க. சிம்டமேட்டிக்கலாக சில டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்டாக வேறு சில ஹார்மோனல் தெரப்பியை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சில டைம் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட லைஃப் ஸ்டைலில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா அவங்க பிரெஸ்ட்டுக்கு ஃபிட் ஆகக்கூடிய அண்டர் கார்மெண்ட்ஸ், அதாவது பிரேசியர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்பரான பிரேசியர்ஸ் யூஸ் பண்ணும்போது பிரெஸ்ட் ஹேங் ஆகாமல் இருக்கிறதுனால அந்த பெயின் குறையும். சில டைம் கெஃபின் அதிகமாக இருக்கக்கூடிய காஃபி, சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸை குறைக்கிறது மூலமாக கூட இந்த பிரெஸ்ட் பெயினை நம்ம குறைக்க முடியும். அடுத்து இந்த பிரெஸ்ட் பெயினில் சில இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது சிஸ்ட் இருக்குதுன்னு கண்டறிஞ்சிருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் செலுத்துறது மூலமாக இந்த பிரெஸ்ட் பெயினை க்யூர் பண்ண முடியும். இந்த மாதிரி பிரெஸ்ட் பெயின்னுறதுக்கு பல வகையான காசஸ் இருக்கும். அந்த காசஸை கண்டறிஞ்சிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. மோஸ்ட் காமனாக பேஷண்ட்ஸ் நம்மள்கிட்ட பிரெஸ்ட் கேன்சரில் எந்த வகையான பெயின் இல்லாததுனால லேட் ஸ்டேஜில் வருவாங்க. ஸோ நம்ம கவனத்தில் வச்சுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சிம்டம் என்னென்னா பிரெஸ்ட் கேன்சரில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எந்த வகையான பெயின் இருக்காது. பிரெஸ்ட் பெயின்ங்கிறது இம்பார்ட்டண்ட்டான சிம்டமாக இருந்தாலும் பெயின் இல்லாத சில வகையான கட்டிங்கே இருந்தாலும் அதை நீங்கள் அலட்சியமாக விட்டுறாமல் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.